கரூர் சம்பவம் நடைபெற்ற பின்பு ஒட்டுமொத்தமாக இவர்கள் பாரதிய ஜனதாவிடம் அடிமையாக செல்ல போகிறார்கள் அல்லது எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் கொடுக்கக்கூடிய நெருக்கடியை இவர்கள் தாங்க வேண்டிய ஒரு இக்கட்டு வந்தது என்கின்ற ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டது. இந்த பிம்பத்தை நெருக்கடினா எதை சொல்றீங்க? எடப்பாடி நெருக்கடி என்றால் ஒரு விளம்பரமான, அதாவது ஒரு அவங்க சொன்னாங்க எங்க கூட அவங்க கூட்டணிக்கு வருவது, பிள்ளையார் சுழி போடுறது அல்லது கூட்டணிக்கான வாய்ப்பை கொண்டு போய் காட்டினது, இதெல்லாமே அவர்களால் நடத்தப்பட்ட சில விடயங்கள் நடந்தது. ஆனால் எங்களை பொறுத்த மட்டில் நாங்கள் இப்பொழுது அதை தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு களம் இருக்குது. மக்களை பொறுத்த மட்டில் இந்த கரூர் சம்பவத்தை மையப்படுத்தி ஒரு பொய் பிரச்சாரம் திட்டமிட்டு எடுத்து வைக்கப்பட்டது. அதன் பின்னால் இருக்கக்கூடிய பல விடயங்கள் பேசுபடு பொருளாக உண்மைகள் வெளிவரக்கூடிய காலங்கள் இருக்கிறது. அப்படி வெளிவரக்கூடிய காலத்தில் யார் யார் முகமூடி அணிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய முகமூடி கிளியக்கூடிய சூழலும் இருக்கிறது. எனவே இந்த சூழலில் மக்களிடம் எங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டியது இருக்கிறது. நாங்கள் தெளிவாக ஊழலற்ற ஒரு ஆட்சியை கொடுக்க வேண்டும். இங்கு ஊழல் செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்களை அப்புறப்படுத்த வேண்டும். மதவாதத்தை முன்னிலைப்படுத்தி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியை நாங்கள் கொள்கை ரீதியாக எதிர்க்கிறோம். எனவே எங்களுடைய தீர்மானங்கள்ல அவ்வளவு அழுத்தமா கொள்கை எதிரிக்கு பெரிய அளவுக்கு தீர்மானங்கள் இல்லாம இருக்காது. எப்படி பார்க்க இல்ல, நாங்க முதல்ல இருந்தே சொல்லிடுறோம். முதல் மாநாட்டில் இருந்தே அதை தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு இடத்திலும் எங்களுடைய கொள்கை எதிரி இவர்தான், கொள்கை எதிரி இவர்தான் என்று இப்பொழுது சொல்ல முடியாது. கொள்கை எதிரி இவர்தான் சொல்ல வேண்டாம். ஆனா கொள்கை எதிரிக்கு எதிரான தீர்மானங்களும் இருக்கும் தானே, கொள்கை எதிரிக்கு எதிரான விஷயங்களும் இருக்கும் தானே. ஒரு தீர்மானம் இல்ல. இந்த பொதுக்குழுவில் வேறு பல பிரச்சனைகள் பேச வேண்டிய களம் இருந்தது. உங்களுக்கே தெரியும், கரூர் பிரச்சனையை மையப்படுத்திய ஒரு களம் இருந்தது. கோவையிலே சகோதரி ஒருவர் பாதிக்கப்பட்ட ஒரு விடயம் இருக்கிறது. பள்ளிக்கரணையிலே இருக்கக்கூடிய சதுப்பு நிலத்தை ஆட்டையை போட்டு விட்ட ஒரு களம் இருக்கிறது. இப்படி பல விடயங்களை குறித்து பேச வேண்டி இருக்கக்கூடிய காரணத்தினால் எங்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது கொள்கை எதிரி பாரதிய ஜனதா கட்சி தான் என்பது. எனவே அதை மையப்படுத்தி எங்களுடைய பயணம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப ஒரு போட்டி எங்களுக்கும் திமுகவும் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமை உங்களுக்கு இருக்கு. ஆனா ஏற்கனவே களத்துல ஒரு 50 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி அதிமுக, பாஜக நேஷனலாக ஒரு ரூலிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. இந்த கூட்டணி ஏற்கனவே வாக்கு சதவீதத்தை நிரூபிச்சிருக்கிறாங்க. அதை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்படி இல்லை. இப்போ ஐயா ரவீந்திரன் அவங்களோட சொன்னாங்க, அடுத்த தேர்தலில் திமுகவை டிவிகேவான்னு தான் சொன்னாங்க. இவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுபோல பலர் இப்ப பேச ஆரம்பிச்சாங்க. நாஞ்சில் சம்பத் ஐயா கூட ஒரு இடத்துல சொல்லும் பொழுது மிக தெளிவாக குறிப்பிட்டார், நாம விஜய் அவர்களை மிக இலகுவாக கணிக்க முடியாது, அடுத்த தேர்தல் டிவிகேவா டிஎம்கே என்கின்ற களத்தில் தான் இருக்கிறது என்பதை நாஞ்சில் சம்பத் ஐயா கூட ஒரு இடத்தில் குறிப்பிட்டிருந்தார். தற்பொழுது உள்ள சூழலில் நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிடவுடைய வாக்கு வங்கியை குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது ஒரு கூட்டணி, அதாவது அவர்களுடைய இணைந்து பயணிக்கின்றார்களா என்பதில் பல கேள்விகள் இருக்கின்றது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையில். பாஜக அதிமுக சொல்றீங்களா? பாஜக அந்த அதிமுக கட்சியே சொல்கிறேன். நேற்று கூட ஒரு கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பம், அந்த குழப்பம் அந்த கட்சிக்கான வாக்கு வங்கியை நிரூபிக்கவில்லை.